நீலகிரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கி செயல் வடிவம் கொடுக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்ட உள்ளதாக விமர்சனம். நாம் நடத்திய தமிழ்நாடு மாடல் ஆட்சியின் பெருமை மிகு சின்னங்களான 11 மருத்துவக் கல்லூரிகளும் காலங்கள் கடந்து திகழட்டும், நம்மை போன்றே அயராது மக்கள் சேவை ஆற்றட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவை புதூர், தொண்டாமுத்தூர் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் அதிமுக சார்பில் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தல்கள் திறப்பு. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நீர்மோர் பந்தல்களை திறந்து வைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தமிழகத்தில் மோசமான ஆட்சி நடைபெற்று வருவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. மக்களின் தேவைகள் எதுவாகினும் அதிமுக மட்டுமே செய்து வருகிறது என்றும், மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் உறுதி. சாலைகள் கூட்டுக்குள்ள திட்டம் என்று எத்தனை திட்டங்கள் பார்க்கு, லைப்ரரி போல பண்ணி கொடுத்தோம். ஆனால் திமுக ஆட்சி வந்து ஏதாவது ஒரு திட்டம் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் முடிவு இந்த ஆட்சி போக வேண்டும் என்று. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பலரசம், பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் அதிக அளவில் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவி. திராவிட மாடல் அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காததால் இதுவரை 21 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வேதனை. தமிழகத்தில் கடந்த 9 நாட்களில் 3 மாணவிகள் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பொய்யை கூறியே திமுகவினர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாணவி அனிதா மரணத்தை வைத்து அரசியல் செய்த திமுக கடந்த 4 ஆண்டுகளில் நீட் தேர்வு பயத்தால் உயிரை மாய்த்து கொண்ட 21 மாணவர்களின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது? முதல் கையெழுத்து நீட் ரத்து என கூறி ஆட்சிக்கு வந்த பொய் மாடல் திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டம் என கூறி மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். சென்னை வியாசர்பாடியில் 16 வயது சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்த அவரது தாயின் 2வது கணவர் போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் அச்சம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருவேறு இடங்களில் சிறுமிகளை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர்கள் போக்சோவில் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இது போன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 17 வயதான +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் அதிகரிக்கும் பாலியல் துன்புறுத்தல்களால் பள்ளி சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் அப்பா ஸ்டாலின் அமைதியாக இருக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பெற்ற மகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க தவறிவிட்டு வெற்று பெருமை பேசுவதுதான் திராவிட மாடலா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டையில் 17 வயதுடைய சிறுமியை 39 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறும் நிலையில் சமூக நலத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் வாணிவிலாசபுரம் கிராமத்தில் 17 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற மிதப்பில் குழந்தை திருமணங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சுனாமி குடியிருப்பு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பூசாரி மீது வழக்கு பதிவு செய்யாமல் சிறுமியின் தாயை மிரட்டும் காவல்துறை. பாலியல் புகாரை ஏற்க மறுக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. சென்னை திருவிக நகர் பகுதியில் வீட்டின் முன்பு பேசிக் கொண்டிருந்த பெண்ணின் சேலையை பிடித்து பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் சிக்கினார். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை உணர்த்தும் வகையில் 14 புதிய போக்சோ நீதிமன்றங்கள் அறிவிப்பு. தமிழகத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியாமல் திணறி வரும் திராவிட மாடல் அரசை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெளியேற்ற மக்கள் முடிவு. திருவண்ணாமலை திமுக மாவட்ட அலுவலகம் அருகே இளைஞர் கஞ்சா போதையில் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அருகே அரசு மதுபான கடை முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை அதே இடத்தில் அடக்கம் செய்ய வலியுறுத்தி சடலத்துடன் உறவினர்கள் போராட்டம். சடலத்தை இடுகாட்டிற்கு காவல்துறையினர் எடுத்துச் சென்ற அராஜகத்தில் ஈடுபடுவதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் வாகன ஓட்டுநர் மர்ம நபர்களால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் கத்தி குத்து சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திண்டுக்கல் மாவட்டம் கோடாங்கி நாயக்கன்பட்டி அருகே இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே 16 வயது சிறுமி தற்கொலை விவகாரத்தில் காதலனே கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியது அம்பலம். திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் இடங்கன சாலை அருகே கஞ்சா போதையில் அண்ணனை கட்டையால் அடித்து கொலை செய்த தம்பி சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒரே நாளில் 64 பேரை தெருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தெருநாய்களின் இனப்பெருக்க கட்டுப்பாட்டிற்காக கடந்த 2023-24 நிதியாண்டில் 10 கோடி, 2024-25 கூடுதலாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த பெரிய தொகைகள் எங்கே செல்கின்றன என்றும் அதன் பயன்கள் எங்கே என்றும் மக்கள் கேள்வி. திராவிட மாடல் என்று பெருமை பேசும் தமிழக அரசின் ஆட்சியில் அடிப்படை பணிகளுக்கே நிதி இல்லாமல் திண்டாடும் காவல்துறை. தாம்பரம் காவல் ஆணையரத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களுக்கு கடந்த 7 மாதங்களாக பராமரிப்பு தொகை வழங்கப்படவில்லை என்றும் வந்த பணத்தை உயர் அதிகாரிகள் திருப்பி அளித்து விட்டதாகவும் காவலர்கள் புலம்பல்.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய்மொழியில் சப் இன்ஸ்பெக்டர் வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லா அவல நிலை தொடர் கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கொள்ளிடம் பாலம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 13 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திராவிட மாடல் அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இளைஞர்களிடமிருந்து கஞ்சா பறிமுதல். இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் போதைப் பொருட்களை எப்போது கட்டுப்படுத்தப் போகிறது ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே போதை சாக்லேட் குட்கா சிக்கியது. மொத்த போதைப்பொருள் வியாபாரியை கண்டுபிடிக்காமல் திராவிட மாடல் அரசு சிறு வியாபாரிகளை பிடித்து விளம்பரம் தேடிக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் குளிப்பட்டியில் இளைஞர் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரி விரைவு சாலையில் 3 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கியவருக்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்த பரிதாபம். அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் போதிய மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கு தேர்வுகள் நடைபெற உள்ள நிலையில் எதையும் கண்டுகொள்ளாமல் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது நியாயமா முதல்வரே என ஆசிரியர்கள் கேள்வி. 1999 தூத்துக்குடியில் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணமடைந்த வழக்கில் டிஎஸ்பி உள்ளிட்ட 8 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை. அபராதத்துடன் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அவரக்கரை குட்டை தரைப்பாலம் மழையில் அடித்துச் செல்லப்பட்டதால் வியாபாரிகள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் 15 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவல். சாலையை அகலமாக்கி தரைப்பாலத்தை பெரிதளவில் தண்ணீர் வழிந்தோடும் அளவிற்கு செய்து கொடுக்க மக்கள் வலியுறுத்தல். இது பார்த்தீங்கன்னா முக்கியமான போக்குவரத்து சாலை. ஸ்கூல் பஸ், வேனு, கம்பெனிக்கு போறவங்க பூராமே இந்த ரோடு வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு மழை பெஞ்சதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிரமமாகி போச்சு பொதுமக்களுக்கு. ரோடு இப்போதான் போட்டாங்க. போடும் போதே இந்த பாலமெல்லாம் அகலம் பண்ணி போட்டிருந்தா கொஞ்சம் சேதாரம் வந்திருக்காது. திடீரென பெய்த மழையின் காரணமாக 400 ஏக்கர் நெற்கதிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. வேளாண் அதிகாரிகள் பயிர்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சர்ச்சைக்குள்ளான வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். குடியரசுத் தலைவர் ஒப்புதலை அடுத்து அதிகாரப்பூர்வமான சட்டமானது. ட்ரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் அமெரிக்காவில் இறக்குமதி பொருட்களின் விலை தாறுமாறாக அதிகரிக்கும் அபாயம். ஆடைகள், காலணிகள், மின்னணு சாதனங்கள் என பல்வேறு பொருட்களையும் வாங்க அங்காடிகளில் அலைமோதும் கூட்டம். உக்ரைனின் கிரீவ்ரிக் நகரம் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா. குடியிருப்பு பகுதிகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் 9 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்த பரிதாபம்.
சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 25 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி பெற்றதால் சென்னை ரசிகர்கள் கவலை. பஞ்சாபிற்கு எதிரான போட்டியில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி.